அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவான் 2 அதிகாரம், யோவான் 2 அதிகாரம் 23 வசனம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில், இயேசு எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு, அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய நாமத்தில், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 13 அதிகாரம் 8 வசனம். கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, அங்க பார்த்தோம் நம்ம, அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அதை ஜனங்கள் எல்லாம் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனத்திலே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று. அல்லேலூயா. கவனிங்க, அன்னைக்கு அற்புதத்தை செஞ்சவர் இன்னைக்கு என்ன பண்றாரு? அற்புதத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அன்னைக்கு குருடர்கள் பார்வையடைய செய்தவர் இன்னைக்கு குருடர்கள் பார்வையடைய செய்து கொண்டுதான் இருக்கின்றார். அன்னைக்கு ஊமைகள் பேசும்படி செய்தவர் இன்னைக்கு ஊமைகள் பேசும்படி தான் செஞ்சுக்கிறார். அன்னைக்கு முடவர்கள் நடக்கும்படி செய்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு முடவர்களை என்ன பண்றாரு? நடக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார். அன்னைக்கு மரித்தோரை உயிரோடு எழுப்பின அந்த தேவன் இன்னைக்கு என்ன பண்றாரு? மரித்தோரை உயிரோடு எழுப்பி கொண்டுதான் இருக்கின்றார். இன்னைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே பல பிரேதங்கள் உயிரோடு எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்னைக்கு அநேக பாவிகளை மனம் திரும்ப வைத்தவர் இன்னைக்கும் அநேக பாவிகளை மனம் திரும்ப வைத்து நீதிமானாக என்ன பண்ணியிருக்கிறாரு? மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னைக்குமே மாறாதவர். நேற்றுக்கு செங்கடலை பிளந்து வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குனாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை உண்டாக்குவார். தடைகள் எதிர்ப்பா. நேற்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, நான் சொல்றது நேற்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000க்கு மேற்பட்ட ஜனங்களை போஷித்து திருப்தியாக்கின தேவன் இன்னைக்கு உங்க கையில இருக்கிற கொஞ்சம் காரியங்களை வைத்து, சிறிய காரியங்களை வைத்து, உங்களுடைய பெரிய தேவைகளை சந்திக்க வைத்து உங்களை திருப்தியாக வல்லமை உள்ளவராக அவர் இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கின்றவர். ஆமென். அவர் அற்புதங்களை செய்கின்றவர். அப்ப சொல்லுது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பாருங்க. சங்கீதம் 77:14 சொல்கிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய மகிமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை என்ன பண்றீங்க? விளங்க பண்றீங்க. எரேமியா 32:27 சொல்கிறது, இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? இந்த காலை வழியில கர்த்தர் தான் கேட்கிறாரு, உங்களுடைய தான் கேட்கிறாரு, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. இருக்குதா? தேவனாகிய கர்த்தரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் உங்க வாழ்க்கையில இருக்குதா? உலகத்துல இருக்குதா? எதுவுமே கிடையாது. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அவரே அதிசயமானவர். அவர் அதிசயங்களை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஏதாகிலும் உண்டோ என்று மனுபுத்திரர்களை பார்த்து, மனிதர்களை பார்த்து அவரே என்ன பண்றாரு? கேட்கின்றார். பாருங்க, வேதாகமத்தில் அற்புதம் என்பது ஒரு வியப்பான சம்பவம் மட்டுமல்ல, அது இயற்கை விதிகளை கடந்து தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் செயல். இயற்கை விதிகளை கடந்து தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அதற்கு பெயர்தான் அற்புதம். பாருங்க, அற்புதம் என்றால் என்ன? மனிதனால் செய்ய முடியாத இடத்தில் தேவன் செயல்படுகின்ற ஒரு காரியம். அதற்கு பேர் என்னது? அற்புதம். இயற்கை உலகம் முடியும் என்கிற இடத்திலே இயேசு அற்புதம் செய்ய ஆரம்பிக்கின்றார். இயற்கை உலகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல இயேசு என்ன செய்யறாரு? அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கின்றார். மனிதனின் எல்லை முடியும் இடத்தில் தேவன் தம்முடைய எல்லையற்ற வல்லமையை வெளிப்படுத்துவது அற்புதம். பாருங்க, இயேசு அற்புதங்களை செய்கிறார். எதற்காக செய்கிறார்? எடுத்து வாசிங்க. முதலாவதாக யோவான் 11 அதிகாரம் 4 வசனம். யோவான் 11 அதிகாரம் 4 வசனம். இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல். பாருங்க, லாசரு என்கிற ஒரு மனிதன், அவன் வியாதியாக இருக்கிறான் என்று அவனுடைய சகோதரிகள்
இயேசுவினிடத்திலே ஆள் அனுப்புகிறார்கள். சரிங்களா? சரி, இப்ப இயேசுட்ட வந்து சொல்றாங்க லாசரு வியாதியா இருக்கிறான் அப்படின்ற ஒரு காரியம் தெரியப்படுத்தப்படுகிறது. எப்படியோ இயேசுவுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அப்ப இயேசு சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். அல்லேலூயா. கவனிங்க, லாசரு வியாதியாக இருக்கிறார். அந்த காரியம் இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகின்றது. பாருங்க, லாசரு என்பவன் யார்? எடுத்து வாசிங்களேன். யோவான் அதே 11ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் மட்டும் வாசிங்க. 3-5 மட்டும் வாசிங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஃபர்ஸ்ட் யாரு? லாசர் யாரு? இயேசுவால் சிநேகிக்கப்படுகின்றவன், ரொம்ப நேசிக்கப்படுகின்றவன், சிநேகிதன், நண்பனை போல இருக்கின்ற ஒரு நபர். ரொம்ப இயேசு வந்து லாசர் என்ன பண்றாரு? சிநேகிக்கிறார். அடுத்து 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார். பாருங்க, லாசருவின் இடத்தில் இயேசு எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். மொத்தம் பார்த்தோம், லாசருவை அவர் சிநேகிக்கிறார். அடுத்து ரொம்ப அன்பா இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில அவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்ற நிலைமையில இயேசுக்கு அந்த காரியம் தெரிவிக்கப்படும் பொழுது இயேசு தொடர்ந்து 2 நாள் என்ன பண்றாரு? மேலும் 2 நாள் அங்க என்ன பண்றாரு? தங்குகிறார். வியாதியா இருக்கிறான் அப்படின்னு அவர் வந்து உடனே போனா என்ன பண்ணிருக்கலாம்? சுகமாக்கி இருக்கலாம். அந்த வியாதி நீங்கி அவனுக்கு சுகம் உண்டாயிருக்கும். பேதுருவோட மாமி ஜுரம், காய்ச்சல்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சமயத்துல இயேசு போறாரு. ஜுரம் நீங்க முடியாது என்ன பண்றாரு? கட்டளை இடுகின்றார். உடனே ஜுரம் நீங்குகிறது. அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் இந்த வேலைக்காரன் சொஸ்பமாவான 100க்கு அதிபதி சொன்ன உடனே, வார்த்தை சொன்ன உடனே சொஸ்பமாயிடுறான். ஆண்டவர் வார்த்தையினாலே சுகமாக்க வல்லமை கொண்டவர். பாருங்க, அப்படிப்பட்ட நிலைமையில இந்த காரியம் சொல்லப்படுது. ஆனா அவர் என்ன பண்ணல? சுகமாக்காம அப்படியே வெயிட் பண்றாரு. மேலும் 2 நாள் என்ன பண்றாரு? அந்த இடத்துல தங்குகிறார். பாருங்க, நம்ம லைஃப்ல கூட ஒரு சில நேரத்துல இப்படிதான் பாருங்க, ஏதாவது ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம சொன்ன ஆட்களுக்கு அல்லது நம்ம ஜெபிச்ச ஆட்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும். நம்மளுக்கு அற்புதம் என்ன பண்ணாது? நடக்கவே நடக்காது. பாருங்க, அற்புதம் நடக்கல, உடனே நடக்கல அப்படின்றதுக்காண்டி ஆண்டவரை நேசிக்கணும் நினைச்சிடாதீங்க. ஆண்டவரை நேசிச்ச ஆண்டவர் மிகவும் அவனை ஒரு லாசரும் அன்பு செஞ்சாரு. ஆண்டவர் அவனும் நேசிச்சா, அவரும் ரொம்ப நேசிச்சாரு, அன்பு செஞ்சாரு. அப்படிப்பட்ட நாளுக்கே உடனே என்ன பண்ணல? அற்புதம் நடக்கல. இது இந்த வியாதி வந்து மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். வெயிட் பண்றார், மேலும் டிலே பண்றார். பாருங்க, ஒரு சில பிளெஸிங்ஸ் உங்க வாழ்க்கையில டிலே ஆகுதுன்னா கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அர்த்தம். ஏன்னா சிறப்பான பிளெஸிங் உங்களுக்கு கொடுக்க போறாரு அர்த்தம். ஏதோ உங்களை நான் மோட்டிவேட் பண்றதுக்காக நான் சொல்லல, வேத வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், வசனத்தின் அடிப்படையில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நானா ஒன்னும் கதை அடிச்சு விடல. வசன சத்தியம், வசன சத்தியம். இந்த சம்பவத்துல வந்து நான் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். பாருங்க பாருங்க, இயேசு உடனே போய் அந்த லாசரோட வியாதியை சுகமாக்கி இருந்தார் அப்படின்னா அது ஒரு அற்புதம், ஒரு சாதாரண ஒரு அற்புதம். இப்ப அவன் மறிச்சிட்டான். மறித்து எத்தனை நாள் ஆயிருச்சு? 4 நாள் ஆயிருச்சு. 4 நாள் ஆன பிறகு அந்த இடத்துல போய் அவனை உயிரோடு எழுப்புறார். அது மகிமை. செஞ்சிருந்தா அற்புதம். இப்ப லேட் ஆனதுனால லாசரோட வாழ்க்கையில், லாசரோட குடும்பத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. லாசரோட வாழ்க்கையில அற்புதங்கள் லேட் ஆகலாம். லேட் ஆகுதுன்னா கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய மகிமை, ஒரு உயிர்த்தெழுதல் மகிமை நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வார். லேட் ஆகுதுன்னா ஒரு பெரிய மகிமை காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய மகிமை காத்துக்கிட்டு இருக்குது. வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்கு ஏன் இன்னும் அற்புதம் நடக்க மாட்டேது? எனக்கு ஏன் லைஃப்ல ஒரு முன்னேற்றம் வர மாட்டேது? ஏன் இந்த கண்ணீர் நீங்க மாட்டேது? ஏன் இந்த மரண இறுதியின் பலதா கூட நான் இருந்துகிட்டே இருக்கிறேன்? இது அப்படியே இருக்க போதா? அப்படியே தொடர போதா? எனக்கு இன்னும் ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்யாம இருக்கிறாரு? கர்த்தர் சொல்றாரு, நீ இப்ப நான் செஞ்சேனா அது அற்புதம், கொஞ்சம் லேட்டா செஞ்சேனா அது மிகப்பெரிய மகிமையா இருக்கும். அது எனக்கு மகிமையா இருக்கும், உனக்கும் மகிமையா இருக்கும், உனக்கும் மகிமையா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாசர் பாக்குறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, எடுத்து வாசிங்களேன் அப்படியே. யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிங்க. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசு அங்க இருக்கிறதையும் அறிந்து, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, இயேசுவின் நிமித்தம் மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின
லாசருவை காணும்படியாக வந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டுச்சுன்னா அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு, உங்களை பார்க்கிறதுக்கு வர்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ இவங்களா, ஓ இவங்க இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே, இவங்க இந்த லெவல்ல இருந்தாங்க இந்த லெவலுக்கு ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கர்த்தர் ஆச்சரியமாய் வைப்பார். அதுதான் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற செயல். 10வது வசனத்தை வாசிங்க. லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால். லாசருவின் நிமித்தமாக யூதர்கள் யூதர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்ண மாட்டாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. மரித்தோர் உயிர்த்தெழுதல் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, அவர் மேல ஒரு விசுவாசம் வைக்கிறாங்க. அப்ப உங்க வாழ்க்கையில கூட நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில ஒரு சில அற்புதங்கள் தாமதமாகுதா, கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அந்த மகிமை உங்களுக்கும் மகிமையா இருக்கும், அது அவருக்கும் மகிமையா இருக்கும். அதன் நிமித்தம் அநேகர் இயேசு இடத்துல விசுவாசம் வைக்கிற அளவுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் வேகமாவே போறேன். ஒரு வாலிபன் வாலிப வயதிலே மிகவும் ஒரு கொடூரமான வியாதியினாலே பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அவங்க குடும்பத்தினர் வந்து பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. பல இடங்கள்ல போய் டாக்டரை பார்த்திருக்கிறாங்க, மருத்துவமனையில போய் சிகிச்சை கொடுத்திருக்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட சரியே ஆகல. திடீர்னு பார்த்தா உயிருக்கு போராடுற நிலைமை அவனுக்கு வந்துருச்சு. உயிரே போற அளவுக்கு அவன் அந்த வியாதியின் தீவிரத்தினாலே பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஒரு இடத்துல, ஒரு பட்டணத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா சுகமாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த வாலிபன் என்ன பண்றாங்க, ஆம்புலன்ஸ்ல வச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்றாங்க, போறாங்க, அந்த பட்டணத்துக்கு போறாங்க. போய் அந்த டாக்டர்கிட்ட போய் கேக்குறாங்க, ஐயா இந்த மாதிரி என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, எத்தனையோ டாக்டரை பார்த்தோம், எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், பிரபலமான பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணோம், அட்மிட் பண்ணோம், கொஞ்சம் கூட சௌகரியமே ஆகல, இப்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல போயிட்டான், எப்படியாச்சும் அவனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே சரி சொல்லி நான் முயற்சி பண்ண சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கஷ்டப்பட்டு அவனுக்கு முயற்சி எல்லாம் பண்ணி அவனை என்ன பண்ணிட்டாரு, காப்பாத்திட்டாரு. காப்பாத்துனது மாத்திரம் கிடையாது, அந்த வியாதியின் தீவிரமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வியாதி நீங்க முற்றிடுமா சுகமாயிட்டான். சுகமான உடனே எல்லாரும் குடும்பமா சேர்ந்து வந்து டாக்டர்கிட்ட வந்து அப்படியே சொன்னாங்களா, ஐயா நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, நாங்க ஒரு குக்கிராமத்துல இருக்கிறவங்க, நாங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பையனுக்கு நீங்க ஜீவனை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக எங்களுடைய சொத்து பத்தெல்லாம் வித்து என்ன பண்ணிருக்கிறோம், கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லும்போது, இல்ல இல்ல அதெல்லாம் நீ என்ன பண்ண வேண்டாம், எனக்கு செய்யவே வேண்டாம், நீங்க கஷ்டப்படுற ஏழையா இருக்கிறீங்க, அதெல்லாம் செய்ய வேண்டாம், அப்ப என்னங்கய்யா உங்களுக்கு நாங்க கைமாறு செய்ய அப்படின்னு கேட்கும்போது, இப்ப நீ போய் என்ன பண்ணு, ஊர்ல போய் என்ன பண்ணு, எந்த டாக்டராலையும் சுகமாக்க முடியாத என்னுடைய பையனை அந்த டாக்டர் சுகமாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் என்ன பண்ணு சொல்லு, அதுதான் எனக்கு நீ செய்யற கைமாறு அப்படின்னு அவர் சொன்னாராம். பாருங்க, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபீஸ் என்ன பண்ண கொடுத்து வாங்கிட்டு அனுப்பிவிட்டாங்க. அவங்க போய் என்ன பண்றாங்க, ஊரெல்லாம் எல்லாத்திலையும் போய் இந்த மாதிரி எத்தனையோ மருத்துவர்களால் கைவிடப்பட்ட, எத்தனையோ மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்று சுகமாக்க முடியாத என்னுடைய மகனை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன், அந்த டாக்டர் அந்த பேரை சொல்லி அவர் என்ன பண்ணாரு, சுகமாக்குனாரு, விடுதலையாக்குனாரு, எடுக்கனா என் மகன் ஜீவனோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறிச்சு பிரபலப்படுத்தினானா. பாருங்க, அவருடைய புகழ் பட்டணம் எங்கும் பல பட்டணங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சான், தேசம் எங்கும் பரவ ஆரம்பிச்சான், யூடியூப்ல சோசியல் மீடியாஸ்ல பரவ ஆரம்பிச்சான். அவர் பிரபலமான டாக்டரா அவரை தேடி அநேகர் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ள உள்ளானவங்களும் அவர் என்ன பண்ணாங்க, வர ஆரம்பிச்சாங்களாம். அநேகர் அவர் என்ன பண்ணாரா, சுகமாக்கினாராம். பாருங்க, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கின்றார். எதற்கென்றால் தன்னுடைய மகிமைக்கென்று, தன்னிடத்தில் அநேகர் வர வேண்டும் என்பதற்காக, அநேகர் தன்னிடத்திலே வந்து சேர்ந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேகரை கர்த்தர் என்ன பண்றாரு, அற்புதத்தினாலே சுகமாக்குகிறார், விடுதலையாக்குகின்றார். பாருங்க, நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், ஏகப்பட்ட அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அந்த அற்புதங்களை நம்ம என்ன பண்றது இல்ல, வெளியில யார்ட்டையும் சொல்றதே இல்ல, அப்படியே மூடி மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவா நீங்க அவருக்கு செய்யற கைமாறு, அதுவா நீங்க அவருக்கு செய்யற நன்றி கடன்? எந்த சின்ன அற்புதமோ பெரிய அற்புதமோ ஒரு சிலருக்கு சாட்சி சொல்றதுக்கு என்ன வருது, வெக்கமா இருக்கு. ஆனா பலவீனத்தை சொல்லும் போது அவங்களுக்கு வெக்கம் வரல, ஆனா சாட்சி சொல்றதுக்கு என்ன இருக்குது, சங்கடமா இருக்குது. நான் சொல்றேன் பாருங்க, அவர் வந்து உங்களுடைய எதுவுமே எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கற தெரியுமா, உங்களுடைய அன்பை தான் எதிர்பார்க்கிறார், உங்களுடைய நன்றி கடன் எதிர்பார்க்கிறார். நீங்க அவர் உங்களுக்கு செஞ்ச அந்த நன்மை என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு சொல்லணும், மத்தவங்க மத்திய சாட்சியா பகரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். அதை செய்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். செய்த சின்ன அற்புதத்திற்கு நன்றி உள்ளவர்களாக சாட்சியாக இருங்கள், சாட்சி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வது மனிதர்களை பார்த்து அல்ல, மனிதர்களின் தேவையை பார்த்து.
அல்லது மனிதர்களுடைய நிலைமையை பார்த்தல்ல, அவனுடைய சரீரத்தை பார்த்தல்ல, அவனுடைய சோசியல் ஸ்டேட்டஸை வச்சு பார்த்தல்ல, அவனுடைய இன்னர் மேன, அவனுடைய ஃபியூச்சரை அதை பார்த்து என்ன பண்றாரு? அற்புதம் செய்யறார். கவனிங்க, விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவளை மனிதர்கள் பார்த்து அவளுக்கு என்ன கொடுக்குறாங்க? மரண தண்டனை கொடுக்குறாங்க. அவளை கல்லால் எறிஞ்சு கொல்லணும். அதுதான் அதுதான். ஆனா இயேசு அவளை பார்க்கும் பொழுது அவளுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். மரண தண்டனை கூறியவள் தான், ஆனால் இயேசுவோட பார்வை வேறுபடுகிறது. பாருங்க, நம்மளும் ஒரு நாள் கல்லால் அடிபட்டு இல்ல ஆக்சிடென்ட் ஆகி இல்ல சாத்தானால தாக்கப்பட்டு ஏதாச்சும் ஒரு இதுல நம்ம சாக வேண்டிய ஆளுதான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை காப்பாத்திருக்கிறார். ஏன்னா நம்மை பார்த்து அல்ல, நம்முடைய தேவையை பார்த்து, என்னுடைய நிலையை பார்த்து அல்ல, என்னுடைய என்னுடைய தற்சமய நிலைமையை பார்த்து அல்ல, என்னுடைய எதிர்கால நிலைமையை பார்த்து அவர் என்ன பண்றாரு? அற்புதங்களை செய்கின்றார். பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீ, அவளுக்கு எத்தனை கணவர்கள்? 5 கணவர்கள். அவளுக்கு ஜீவ தண்ணீர் என்ன பண்றாரு? கர்த்தர் கொடுக்கின்றார். ஜீவ தண்ணீரை கர்த்தர் கொடுக்கின்றார். பாருங்க, தேவையை பார்த்து அவர் செய்கின்றவராக இருக்கின்றார். ஆளை பார்த்து அவர் செய்கின்றவர் அல்ல. எடுத்து வாசிங்களேன், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பாருங்க, ஒரு பெரிய கூட்டம், ஒரு மீட்டிங் கர்த்தர் என்ன பண்றாரு? நடத்துகிறார். அநேகர், கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. 3 நாள். எத்தனை நாள்? 3 நாள் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப எல்லாரும் என்ன பார்ப்பாங்க? எவ்வளவு கூட்டம் வந்திருக்குது, எத்தனை பேர் வசனத்தை கேட்டாங்க, எத்தனை பேரு அப்படிதான் பார்ப்போம். இவ்வளவு கூட்டம் வந்திருக்குது அப்படின்ற பார்வையில தான் எல்லாரோட பார்வை இருக்கும். ஆனா இயேசுவோட பார்வை வேறுபடுகிறது. என்னன்னா, அவர் கூட்டத்தை மட்டும் பார்க்கல, கூட்டத்துல இருக்கிற ஜனங்களுடைய பசியை என்ன பண்றாரு? பார்க்கிறார், தேவையா பார்க்கிறார். எல்லாரும் கூட்டத்தை பார்க்கும் பொழுது அவர் என்ன பார்க்கிறாரு? அந்த கூட்டத்தில் உள்ள ஜனங்களின் தேவைகளை பார்க்கின்றார். நான் சொல்றேன், இத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கின்றார். நிச்சயமாகவே சந்தித்து திருப்தியாகி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவைகளை பார்க்கின்றவராக இருக்கின்றார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, கண்ணீரையும் காண்கின்றவர். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை, விண்ணப்பத்தை கேட்கிறவர். நீங்க ஜெபிக்கிறீங்க, ஜெபத்தை மட்டும் அவர் கேட்கிறவர் மாத்திரம் கிடையாது. ஒரு சில நேரத்துல ஜெபிக்க முடியாம அழ கூட செய்வோம், தனியா இருக்கிறப்ப அழுவோம். அந்த அழுகையை கூட அவர் என்ன பண்றாரு? அந்த கண்ணீரை கூட அவர் துருத்தில வச்சு என்ன பண்றாரு? அதற்கேற்ற பதிலை, அதற்கேற்ற பலனை கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு சில பிரச்சனைகளை பல தடவை நம்ம போராடி பார்த்திருப்போம், ஒண்ணுமே நடக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. அதை நினைச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே அழுவோம், என்னடா அப்படின்னு அழுவோம். பாத்தீங்களா? அது கூட ஜபமாக ஏறெடுக்கப்படுகிறது கர்த்தருடைய சமூகத்திலே. நீ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால். பாருங்க, அப்ப கர்த்தர் உங்களுடைய தேவையை பார்த்து என்ன பண்றாரு? அற்புதங்களை செய்கின்றார். உங்க தேவைகளை பார்த்து, அவங்க எல்லாம் வசனத்தை கேட்கதான் வந்தாங்க, ஆனா உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? தேவைகளை சந்தித்து திருப்தியாக்குகிறார். கவனிங்க, ஒரு பெரிய நகரத்துல ஒரு பெரிய டெய்லர் இருந்திருக்கிறாரு. அவர் பெரிய பெரிய விஐபிஸ்க்கு என்ன பண்ணுவாருன்னா, கோட் ஷூட் தைக்கிற ஒரு டெய்லர். சரிங்களா? விஐபிஸ்க்குலாம், பெரிய பெரிய விஐபிஸ்க்குலாம் கோட் ஷூட் தைக்கிற ஒரு டெய்லர். அவர்கிட்ட மேக்சிமம் பெரிய பெரிய விஐபிஸ் தான் என்ன பண்ண வருவாங்க? தைக்க வருவாங்க. ஒரு கோட் ஷூட், பெரிய பெரிய லக்ஸரியான ட்ரெஸ்ஸஸ் என்ன பண்ணுவாங்க? அவர்கிட்ட தைக்கிறதுக்கு வருவாங்க. அவரு அப்படிதான் தைக்கிற ஒரு டெய்லர். சிட்டிலேயே பெரிய ஒரு தையல் கலைஞர். பாருங்க, அவரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில கிளம்பலான்னு அப்படின்றப்ப ஒரு ஒரு பையன், ஒரு சிறுவன் ஒரு பையில ஒரு துணியை சுத்தி கொண்டு அவர்கிட்ட நிக்கிறான். என்னப்பா, இந்த மாதிரி என்னுடைய சட்டை கிழிஞ்சிருக்குது, என்னோட சட்டை, என்னோட யூனிஃபார்ம் கிழிஞ்சிருக்குது, அதை நீங்க தச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சிரிச்சாராம். இது கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் தைக்கிற கடை கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவன் சொன்னானா, சார் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து, எங்க அம்மா சட்டையை தைக்க சொன்னாங்க எங்கேயாச்சும் போய், நாளைக்கு என்னோட ஸ்கூல்ல பரிசளிப்பு விழா, நான் பரிசு வாங்க போறேன், எனக்கு சட்டை நல்ல சட்டை இல்லை, இந்த கிழிஞ்ச சட்டை தான் இருக்குது, தச்சா நான் போட்டுட்டு போயிட்டா அசிங்கமா இருக்கும், ஓட்ட ஓட்டையா தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அவரு சரி இறக்கப்பட்டு என்ன பண்ணிட்டாரு?
இந்த சட்டையை நீட்டா என்ன பண்றாரு, தச்சு நல்லா என்ன பண்றாரு, அயன்லாம் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துட்டு காசு கொடுத்தோம், 10 ரூபா கொடுத்தானா. அவனே இல்ல, நீ போய் பரிசு வாங்கிட்டு அப்புறமேட்டுக்கு உங்க அம்மாவோட என்ன பண்ணு இந்த கடைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து கொடுத்துக்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இவன் என்ன பண்ணிருக்கிறான், அந்த ஷர்ட்டை போட்டுட்டு போய் பிரைஸை வாங்கிட்டு அப்படி என்ன பண்ணிருக்கிறான், அவங்க அம்மா கூட்டு வந்திருக்க காசு கொடுக்கறதுக்கு. அப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த அதே கலர்ல அதே யூனிஃபார்ம அவன் சைஸ்ல என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஷர்ட்டும் ஒரு டவுசரும் தச்சு இந்தப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, கையில கொடுத்து அனுப்புனாராம். அவன் உடனே 10 ரூபா வச்சுட்டு போய் பாக்குறானா, அவங்க அம்மா பாக்குறாங்களா, என்னால அதை கொடுக்க இது நீங்க கொடுத்ததுக்கு என்னால திருப்பி என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப, நான் உன்னை பார்த்து இந்த காரியத்தை நான் செய்யல, உன் நிலைமையை பார்த்து இந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொல்றேன், நீங்க வந்து ஏதோ சின்ன ஒரு விஷயத்திற்கான சின்ன ஒரு தேவைக்காக ஆண்டவரிடத்துல வந்திருக்கலாம். கர்த்தர் அதையும் செய்வார், அதற்கு மேலையும் செய்வார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பா கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இருக்கிறார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்கின்றவர், அதிசயங்களை செய்கின்றவர். உங்களை பார்த்து அல்ல, உங்களுடைய தேவைகளை பார்த்து, உங்களுடைய தற்சமய நிலையை வைத்து அல்ல, உங்களுடைய எதிர்கால நிலையை வைத்து உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்கின்றார். இப்ப டக்குன்னு செஞ்சுட்டா இப்போதைக்கு உங்களுக்கு திருப்தியா இருக்கும். ஆனா கர்த்தர் வந்து ஒரு உங்களுக்கு வந்து உங்க 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 வாழ்க்கையில மறுபடியும் இந்த பிரச்சனை வரவே கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஆகார அழுதா, கதறுனா, ஏன் கதறா? அவளுக்கு தேவை ஒரு துருத்தி தண்ணி, அதை குடிச்சா அடங்கிரும், அவ்வளவுதான், தாகம் போயிரும், இந்த பிள்ளைக்கு தாகம் அடங்கிரும். ஆனா அவ கதறா, அழுகுறா, கதறா. ஏன்னா ஏன்னா அவளுக்கு ஒரு பெரிய துறவு காத்திருக்குது. துறவு வந்து எப்படின்னா சந்ததி சந்ததியா ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய துறவு. இன்ன வரைக்கும் அந்த தண்ணி வத்த வேலை வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு சிலத்துல கர்த்தர் உங்களை கதற விடுகிறார், அழுக விடுகிறார் அப்படின்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றை உங்களுக்காக அவர் வைத்திருக்கார் என்ற அர்த்தம். அதான் உண்மை, அதான் உண்மை. அப்ப உங்களை பார்த்து அல்ல, உங்களுடைய தேவைகளை பார்த்து கர்த்தராகிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து கர்த்தர் என்னைக்குமே மனுஷனால் முடியாத ஒரு நிலையிலே, முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர் அற்புதங்களை செய்ய விரும்புகின்றவராக. என்னால முடியும், நான் செஞ்சிருவேன் அப்படின்னா செஞ்சுக்க, என்னால அதை பண்ண முடியும் பண்ணிக்க. அதுல ஆண்டவருடைய மகிமை கிடையாது. நான் படிச்சேன், நான் பட்டாதாரி ஆயிருக்கிறேன், நான் பெரிய பொசிஷன்ல இருக்கிறேன், ரைட்டு. அதுல ஆண்டவருக்கு என்ன மகிமை? அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில இருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார் பாத்தீங்களா, அதுதான் அவருக்கு மகிமை. யாரா ராஜா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான், யாரா அவன் குப்பையில கிடந்தவன்டா இன்னைக்கு, நேத்து இன்னைக்கு ராஜா பக்கத்துல, அதுதான் அவருக்கு மகிமை. நேத்து வரைக்கும் சிறைச்சாலையில இருந்தா இன்னைக்கு என்ன பார்வோனோட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான், அதுதான் அவருக்கு மகிமை. போன வாரம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஆடு வச்சுக்கிட்டு இருந்தான், இப்ப பார்த்தா அரண்மனையில இருக்கிறான், சவுல் பக்கத்துல இருக்கிறான், அதுதான் ஆண்டவருக்கு மகிமை. அவர் சிறியவனை எளியவனை குப்பையில் இருந்தும் புழுதியில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர செய்கின்றவர். அப்படி அதுதான் அவருக்கு மகிமை. பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். அதுதான் அவருக்கு மகிமை, அதுதான் அவருக்கு புகழ்ச்சி, அதுதான் அவருக்கு கீர்த்தி. என்னால முடியவே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வரும் பாத்தீங்களா, அப்ப அவர் டேக் கேர் பண்ணுவார். என்னால முடியும், செஞ்சிருவேன், என்னால ஓரளவுக்கு ஓட்டிடுவேன் அப்படின்னா அந்த வண்டிய அவர் டேக் கேர் பண்ண மாட்டார். என்னால முடியாதுங்க முடியாதுங்க ஐயோ முடியாதுங்கன்னு சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நான் டேக் கேர் பண்றேன்னு சொல்லிட்டு ஓட வைப்பார், ஓட வைப்பார், ஓட வைப்பார். பாருங்க, முடியாது என்கிற மேடையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கின்றார். மனிதனால் முடியாது என்கிற மேடையிலே தேவன் அற்புதங்களை செய்து முடிய வைக்கின்றார், முடிக்க வைக்கின்றார், ஆக வைக்கின்றார். ஆகாது முடியாது என்கிற காரியத்திலே கர்த்தர் தலையிட்டு ஆக வைக்கின்றார், முடிக்க வைக்கின்றார். கவனிங்க, பாருங்க, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். முன்னேறி செல்வதற்கு வழி இல்லை, செங்கடல் இருக்கிறது. பின்னேறி செல்வதற்கும் வாய்ப்பில்லை, பின்னாடி கொல்றதுக்கு நிக்கிறாங்க. பார்வோன் படையே என்ன பண்ணுது, துரத்திட்டு வருது. இப்ப முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கிற ஒரு நிலைமை. அப்ப ஜனங்கள்லாம் கதறாங்க. அப்ப மோசே என்ன பண்ற, ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு,
நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறாரு அப்படின்னா, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, எங்கிட்டு போக முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ற சமயத்துல உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள வைக்கும்படியான ஒரு பெரிய ஒரு பலத்த கிரியை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இதுவரைக்கும் செங்கடல்ல கடல்ல எல்லாரும் எப்படி போயிருப்பாங்க? கப்பல்ல போயிருப்பாங்க, படகுல போயிருப்பாங்க, அப்படிதானே? ஒரு திரள் கூட்ட ஜனம் நடந்து போகுது, அதான் அற்புதம். இது வரைக்கும் யாருமே பயணிக்காத, யாருமே நடக்காத பாதையில கர்த்தர் கொண்டு போறாரு. அதுதான் அதிசயம், அதுதான் அவருக்கு மகிமை. எல்லாரும் போல நான் வந்தேன், எல்லாரும் போல நான் முன்னேறினேன், அவங்கள மாதிரியே நான் ஆரம்பிச்சேன், நானும் முன்னேறிட்டேன், அவங்கள மாதிரியே நான் அவங்கள அப்படியே அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணேன், நான் ஃபாலோ பண்ணேன், அதனால நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். அது யாருக்கு மகிமை? அதுல ஆண்டவருக்கு மகிமை கிடையாது. சேலஞ்சிங்கான விஷயத்துல உங்களை கர்த்தர் நிறுத்தி அந்த சவாலை ஜெயிக்க வைப்பாரு பாத்தீங்களா, அதுதான் அவருக்கு மகிமை, அதுதான் அவருக்கு மகிமை. பாருங்க, அப்ப அந்த யுத்தத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு முடிவு கொண்டு வர்றாரு. பல நாள் போராடின அந்த சத்துருவை இந்த செங்கடல்ல கொண்டு வந்து முற்றிலும் என்ன பண்ணிட்டாரு? மூழ்கடிச்சு இல்லாமவே போக பண்ணிட்டார். இல்லாமவே போக பண்ணிட்டார். பாருங்க, கர்த்தர் வந்து அற்புதங்களை செய்தார். செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கடலை கடக்க வச்சார். பின்தொடர்ந்து வந்த அந்த எகிப்திய படைகளை அந்த செங்கடலுக்குள்ளே மூழ்கடித்து அழித்து முற்றிலுமாக எதிரியை சங்கரித்து யுத்தத்தை ஓய பண்ணிட்டார். யுத்தங்களை ஓய பண்ணுகின்ற கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணினார். அதுக்கப்புறம் சொல்றாரு அவர், இன்று கண்ட எகிப்தின் என்னைக்குமே என்ன பண்ண மாட்டேன் பார்க்க மாட்டேன். அதே போல எகிப்தியர்கள் அவங்க என்ன பண்ணல. அதுக்கப்புறம் எகிப்தினால ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சிறைபிடித்து போகிற மாதிரி ஒரு பிரச்சனை திருப்பி அவர்களுக்கு வரவே இல்லை. இஸ்ரவேலுடைய கைகள் ஓங்கி இருந்தது. பாருங்க, முடியாது என்கிற அந்த நிலையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கின்றார். செங்கடல் தடை அப்படிதான். அதே போலதான் யோர்தான் என்கிற ஒரு பெரிய தடை அவர்களுக்கு முன்பதாக இருந்தது. பாருங்க, அப்ப எப்படிப்பட்ட நிலைமையில அந்த யோர்தானை கர்த்தர் கடக்க வைக்கிறார் அப்படின்னா, யோர்தான் பிரவாகித்து ஓடுது. யோர்தான் எப்படி ஓடுது? பிரவாகித்து ஓடுகிறது. அதாவது யோர்தான்ல பெரிய வெள்ளம் வருது, வெள்ளம் அடிச்சு போய்கிட்டு இருக்குது. அப்ப யாரால என்ன பண்ண, பக்கத்துல வாழ தூக்கிட்டு போயிடும். அப்படிப்பட்ட நிலைமையில அந்த யோர்தானை கர்த்தர் இரண்டாக குவியலாக பிரித்து நிக்க வைத்து அதற்குள்ளே கர்த்தர் என்ன பண்ற, ஜனங்களை நடத்துகிறார். சேலஞ்சிங்கான விஷயத்தை கர்த்தர் கடக்கும்படியாக மக்களை நடத்தினார். நான் சொல்றேன், அதுதான் அற்புதம். எல்லாருக்கும் ஈஸியா நடந்துருச்சு, எனக்கு ஈஸியா நடந்துச்சுன்னா அதுல என்ன ஆண்டவருடைய மகிமை? ஒரு டஃப்பான ஒரு காரியத்தை ஈஸியா உங்களை செய்ய வைக்கிறார் பாத்தீங்களா, அதுதான் மகிமையான காரியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? கவனிங்க, நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா எடுத்து வாசிங்களேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய உள்ள வசனங்களை வாசி. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அவர்களுக்கு திராட்சரசம் இல்ல, காலி ஆயிடுச்சு. திராட்சரசம் இல்லை என்கிற நிலைமையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை அந்த கல்யாண வீட்டை என்ன பண்ணாரு? செய்தார். பாருங்க, 6 கச்சாடி நிறைய தண்ணியை ஊத்த சொல்றாரு. அந்த தண்ணியை திராட்சரசமா கர்த்தர் என்ன பண்றாரு? மாற்றுகிறார். மாற்றிட்டு இப்ப அந்த பந்தி விசாரிப்பு காரர்கிட்ட கொடுக்கப்படுது. அவங்க என்ன பண்றாங்க? அந்த திராட்சரசமாக மாறின தண்ணீர் என்ன பண்றாங்க? பரிமாறுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதது. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பாருங்க, என்னைக்குமே ஒரு கல்யாண வீட்டுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எப்ப கொடுக்கப்படும் சொல்லுங்க? முதல் பந்தி, 2வது பந்தி, 3வது பந்தி. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சாம்பார் மாதிரி இருக்கும். நீங்க 5வது பந்திக்கு போனீங்கன்னா சாம்பார் ரசம் மாதிரி ஆயிரும். ரசத்தை பாத்தீங்கன்னா ரசம் விஷம் மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் தண்ணி என்ன பண்ணிடுவாங்க? கலந்துடுவாங்க. பற்றாக்குறை ஆயிடுச்சு, கூட்டம் ரொம்ப வந்துருச்சு, சமாளிக்க முடியல அப்படின்னா, சோறு நிறைய இருக்கும், குழம்புகள் கம்மியா இருந்துச்சுன்னா குழம்புகள் என்ன பண்ணுவாங்க? தண்ணியை கலந்துருவாங்க.
திக்கா இருக்காது. ஏன் சொல்றான், டேய் எப்பயுமே கல்யாண வீட்டுல குவாலிட்டியானதை ஃபர்ஸ்ட் கொடுப்பீங்க, எல்லாம் காலியான பிறகு லோ குவாலிட்டி என்ன பண்ணுவீங்க, பின்னாடி குடிப்பீங்க. நீ ஃபர்ஸ்ட் சாதாரண குவாலிட்டியை கொடுத்து நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்கா, ஆனா இது அதை விட சிறப்பானதா இருந்திருக்கு. என்ன சொல்ல வர்றேன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு சில வெறுமைகள் வருகிறது அப்படின்னா, கர்த்தர் இது வரைக்கும் நீங்க அனுபவிக்காத ஒரு பெரிய முதல் தரமான ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை அனுபவிக்க செய்வார். அதான் நடக்கும். இருக்குது, குறைவா இருக்குது, ஓட்டுனேன், இப்ப முற்றிலுமா இல்ல, ட்ரை ஆயிருச்சு. முற்றிலுமா இல்ல, ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா, அதை விட நீங்க இதுக்கு முன்னாடி அனுபவித்த ஆசீர்வாதத்தை விட அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. மண்ணுன்னு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஜீவனுள்ள வசனத்தை நான் பேசிக் கொண்டிருக்கேன், அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. அப்படியா அப்படிலாம் உட்காரக்கூடாது. ஒரு சில மூஞ்ச பார்த்தா அப்படிதான் தெரியுது, தூக்க கலக்கம் தெரியல. அப்படியா யாருக்கோ சொல்றாரு போல அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், ரிசீவ் பண்ணிக்கங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்க, நேத்து திடீர்னு என்னோட ஜிபேல எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு, சரிங்களா? அப்ப நாங்க சாப்பிட போனோம். இப்ப மாஸ்டர் மாட்ட சொல்றேன், ஒரு 300 rupees என்ன பண்ணுமா ஜிபே போட்டு விடு அப்படின்னு. சரிமா சரின்னு சொல்லிட்டு 300 rupees என்ன பண்ணிருக்காங்க போடுறதுக்காண்டி இவங்க இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். திடீர்னு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் என்ன பண்ணாரு, பையில இருந்து ஏதோ காசு கொடுத்தாரு, கொடுத்து ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனார். திரும்பி வந்தாரு, டக்குன்னு நான் பேசுறத ஒரு கேட்கவே இல்லை, டக்குன்னு ஒரு இன்னொரு 100 rupees எடுத்து பாஸ் இதையும் வச்சுக்கங்க அப்படின்னு போனார். எடுத்து பார்த்தா 300 இருக்கு. நான் என்ன கேட்டேனோ அது என் கைக்கு. நான் சொன்னேன், அம்மா போட வேணாமா, கையில வந்துருச்சுமா அப்படின்னு. போட்டுட்டேங்க. பாருங்க, நான் ஒரு சாதாரண மனுஷன்ட்ட பேசுறத கூட கத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கேட்டு அந்த சமயத்துல அதற்கான தேவையில கத்தர் என்ன பண்றாரு, சந்திக்கிறார். கவனிங்க, பாருங்க, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகின்றவராக இருக்கிறார். நீங்க மத்தவங்க பேசுறது கூட அவர் கேட்டு உங்களுடைய தேவையை அறிகிறார், உங்க நிலைமையை புரிகிறார், நிலைமையை புரிந்தவராக இருக்கிறார். ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. நான் பேசிக்கிட்டு இருந்தேன், உடனே பதிலுக்கு ரியாக்ஷன் ஆகி ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. கவனிங்க, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு சில நேரத்துல ஒரு குறைவுகள் வருது, முடியல அப்படின்ற நிலைமை வருது, எல்லாமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடக்கப்படுற மாதிரி நிலைமை வருது அப்படின்னா, கர்த்தர் அந்த முடிவுல இருந்து ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துவார். கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை, ஒரு பெரிய ஒரு உயர்வை அந்த இடத்துல இருந்து கர்த்தர் நிச்சயமாகவே ஆரம்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு தொண்டு நிறுவனத்துல மக்களுக்கு பயனுள்ள ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றாங்க. ப்ராஜெக்ட் ரெடி பண்ணா அநேகருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு கிடைக்கும். அந்த ஏரியாக்குள்ள ஒரு சில ஸ்லம் ஏரியால போய் ரோடெல்லாம் போடலாம், தண்ணி டேங்க் கட்டி கொடுக்கலாம், டாய்லெட்லாம் என்ன பண்ணலாம் கட்டி கொடுக்கலாம், படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு படிப்பு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு துண்டு நிறுவனத்துல ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து என்ன பண்றாங்க, ப்ராஜெக்ட் போடுறாங்க. போட்டு அதை அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு சில முதலீட்டாளர்கள் முதலீடு பண்றாங்க, ஒரு சில பேர் ஃபண்டு கொடுக்குறாங்க, டோனர்ஸ் வர்றாங்க, ஸ்பான்சர்ஸ் வர்றாங்க, பெரிய பெரிய கம்பெனில இருந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் எல்லாம் வருது. எல்லாம் வச்சு நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா ரன் பண்ணி போயிட்டே இருக்க சமயத்துல திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, கொடுக்குற டோனர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க, ஸ்பான்சர்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, ஃபண்ட் எல்லாம் வரல. இப்ப இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண முடியல, முடிக்க முடியல. அப்படியே கட்டின மாதிரி, அஸ்திவாரம் போடப்பட்ட மாதிரி, ஜல்லி போட மாதிரி தான் இருக்குது. படிக்க வைப்பேன்னு சொன்னவங்களுக்கு படிக்க வைக்க முடியல, வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன் சொன்னவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியல, எல்லாமே அப்படியே நிக்குது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நிலைமையில தொண்டு நிறுவனம் அப்படியே இருக்குது. அப்ப அந்த தொண்டு நிறுவனத்துல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து, அந்த கமிட்டியில இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேதனையோட அழுது ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, நல்ல செயலை, நல்ல ஒரு காரியத்தை மக்களுக்கு செய்யலாம்னு நினைச்சோம், ஆனா முடியாம போச்சு, பாதிலேயே போயிருச்சு. சரி, நம்ம இதை நாங்க முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு இதோட நம்ம இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடலாம், நம்ம இனிமே அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசா கையெழுத்து போட்டு முடிக்கிறதுக்கு அப்படி போகும்போது ஒரு ஃபோன் கால் வருது, ஒரு ஃபாரின் ஃபோன் கால் வருது. உடனே என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கேன், இந்த மெயிலை செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. உடனே மெயிலை செக் பண்ணி பார்த்தா எப்பயோ ஒரு தடவை அந்த ப்ராஜெக்டோட அந்த இதெல்லாம் சேர்த்து ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஐஎன்ஜிஓ, ஒரு இன்டர்நேஷனல் என்ஜிஓக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க பண்ண போறோம், நீங்க என் கூட சேர்ந்து பண்றதா இருந்தா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணல, அப்ப அப்ரூவல் பண்ணல. இப்போ அதை படிச்சு பார்த்து உங்க ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது, நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் நீங்க ரன் பண்ணுங்க. நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்குறோம், டொனேட் பண்றோம், ஃபண்ட் ஃபுல்லுமே நாங்க பண்றோம், நாங்க டொனேஷன் ஃபுல் நாங்க கொடுக்குறோம், நாங்க ஸ்பான்சர் பண்றோம், நீங்க வேலையை செய்யுங்க
அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் பாருங்க. உடனே அந்த வேலை என்ன பண்ணாங்கன்னா வெற்றிகரமா சூப்பரா செஞ்சு முடிச்சு, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, ரோடு இல்லாத இடத்துல ரோடு, படிக்க முடியாதவங்களுக்கு படிப்பு, எல்லா காரியங்களையும் சூப்பரா செஞ்ச அந்த ப்ராஜெக்ட வெற்றிகரமா முடிச்சாங்களாம் பாருங்க. இது ஒரு உண்மை சம்பவம். பாருங்க, நான் சொல்றேன், எங்கெல்லாம் முடியுது அப்படின்ற இடத்துல ஒரு காரியம் இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துவார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல ஏதாச்சும் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே ஆகுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே நான் இப்படி அப்படின்னு முளைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் முளைக்க வைப்பார். செழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கர்த்தர் செழிக்க வைப்பார். வனாந்தரத்தை அவர் வயல்வெளியாக மாற்றுவார், வயல்வெளியை காடாக அவர் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். முடியாத இடத்துல அவர் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் என்னைக்குமே ஒரு பெரிய காரியத்தை வைத்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறவர் அல்ல, ஒரு சிறிய காரியத்தை வைத்து பெரிய அற்புதங்களை செய்கின்றவர். கவனிங்க கவனிங்க, சின்ன காரியத்தை வச்சு அவர் பெரிய காரியங்கள் என்ன பண்றாரு, செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, செங்கடல் தடையை பிளப்பதற்கு தேவன் மோசே கையிலே இருந்த கோலை பயன்படுத்தினார், ஒரு சிறிய கோலை பயன்படுத்தினார். யோர்தான் தடையை பிளப்பதற்கு தேவன் ஆசாரியர்களுடைய காலை பயன்படுத்தினார். செங்கடல் தடையை பிளப்பதற்கு தேவன் மோசே கையிலே இருந்த கோலை பயன்படுத்தினார். யோர்தான் தடையை பிளப்பதற்கு ஆசாரியர்களுடைய காலை பயன்படுத்தினார். எரிகோ தடையை உடைப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களின் வாயை பயன்படுத்தினார். பெரிய பெரிய தடங்க, நான் சொல்றதுல சின்ன சின்ன தடை கிடையாது. கடலை பொழக்கிறது, ஆற பிரிக்கிறது, மதுல இடிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கெல்லாம் கர்த்தர் சின்ன சின்ன விஷயத்தை வச்சு பெரிய காரியத்தை என்ன பண்ணாரு, செஞ்சாரு. பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு சிறிய தாவீதுனுடைய கையிலே ஒரு சிறிய கல்லை வைத்து அவனை வீழ்த்தினார். கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு ஒரு சிறிய கல்லை பயன்படுத்தினார். ஒரு கவன்ல வச்சு ஒரு கல்லை அடிக்கிறான், அவன் கீழே விழுந்து சாகுறான். பாருங்க, சின்ன காரியத்தை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கின்றார். 5000 புருஷர்கள், 20,000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள், அவர்களை போஷித்து திருப்தியாக்குவதற்கு கர்த்தர் ஒரு சின்ன பையன் கையில இருக்கிற 5 அப்பம் 2 மீன், சின்ன பையன் கையில இருக்கிற 5 அப்பம் 2 மீன் எடுத்து என்ன பண்றாரு, பயன்படுத்தி பெருக பண்ணுகிறார். பாருங்க, எலியா காலத்துல ஒரு பஞ்சம், சாரிபாத் அந்த விதவை வீட்டுல என்ன இருக்குது, ஒரு பிடி கொஞ்சோண்டு மாவு, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய், அத ஆண்டவர் பயன்படுத்தி அந்த பஞ்ச காலம் முழுவதும் அவங்க வீடே திருப்தி ஆகிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எலிசா காலத்துல ஒரு தீர்க்கதரிசி இறந்துட்டான். இந்த தீர்க்கதரிசி மனைவி அப்படியே வேதனையில நிக்கிறா. பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, கடன்காரங்க கொண்டுட்டு போக போறாங்க. ஏன்னா அந்த தீர்க்கதரிசி நிறைய கடன் பட்டிருக்கிறான், இறந்துட்டான். இப்ப அவ வீட்டுல இருக்கிற கொஞ்சோண்டு எண்ணெய், அந்த எண்ணெயை வச்சு கடன் எல்லாம் அடைக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணாரு, அற்புதங்களை செய்தார். கானா ஒரு கல்யாணத்துல சாதாரண தண்ணி, அந்த தண்ணியை வச்சு என்ன பண்ணாரு, அந்த கல்யாண வீட்டுல குறைவையே நிறைவாக்கி விட்டாரு. என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன காரியங்களை வச்சு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். அந்த சின்ன அளவு பணத்தை வச்சு பெரிய அந்த சின்ன முதலீடு தான். நீங்க ஒரு பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸா இருக்கு பாத்தீங்களா, பெரிய பெரிய கம்பெனிஸா இருக்கு பாத்தீங்களா, அது ஆரம்பம் எப்படி இருக்கும்னா, பெரிய அளவுல முதலீடு போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு கொஞ்ச அளவு தானே அப்படி இருப்பாங்க, முதலீடு போட்டிருப்பாங்க. அது இன்னைக்கு பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமா ஆயிருக்கும். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், உங்களுடைய ஒரு சின்ன அளவு திறமை, ஒரு சின்ன அளவு ஞானம், ஒரு சின்ன அளவு கல்வி அறிவு இருந்தா, சின்ன விசுவாசம் அது இருந்தா போதும், கர்த்தர் அதை வைத்து கர்த்தர் பெரிய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். ஒரு கட்டுகு விதை அளவு, கட்டுகு அளவு விசுவாசம் இருந்தா கூட போதும், மலைகளை என்ன பண்ணிடலாம். அப்ப சின்ன காரியம், சின்ன விஷயம், சின்ன அளவு ஞானம், சின்ன அளவு திறமை, சின்ன அளவு பணம், சின்ன அளவு தான் எனக்கு இதெல்லாம் தெரியும், பெருசா எனக்கு வேலை பார்க்க தெரியும், கொஞ்சம் தான் தெரியும். ஆனா கர்த்தர்ட்ட நீங்க அண்டி கொள்ளுங்க, கர்த்தர் அதை வச்சு பெரிய காரியங்களை செய்வார். அந்த 5 அப்பம் 2 மீனும் இந்த சின்னவன் கையில இருக்கிற, சின்ன பையன் கையில இருக்கிற வரைக்கும் அது அற்புதத்தை நிகழ்த்தல. அது இயேசு கைக்கு போன உடனே பெருக ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றேன், உங்க லைஃப்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க, அதை அவர் பெருக பண்ணி அற்புதங்களை செய்வார். சின்ன விஷயத்தை வச்சு கர்த்தர் பெரிய அற்புதம் என்ன பண்ணுவாரு, செய்வார்.
ஒரு ஃபேக்டரியில வந்து ஒரு பெரிய மிஷின், அந்த மிஷின் வந்து பழுதடைஞ்சிருச்சு. ரொம்ப நாளா ஓடின ஒரு மிஷின், சரிங்களா? அந்த மிஷினை என்ன பார்த்தா அதுக்குள்ள ஒரு உலோக துண்டு என்ன பண்ணிருக்குது, உள்ள சிக்கி இருக்குது. அத அந்த மிஷின் டேமேஜ் ஆகாம என்ன பண்ணணும், எடுக்கணும். எடுத்தா டேமேஜ் ஆயிரும். இப்ப அது என்ன பண்றது தெரியல. ரொம்ப கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு மிஷின். அப்ப வெளிநாடுகள்ல இருந்து இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்க, வர வைக்கிறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி சரி பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. எடுக்கிறதுக்கு முயற்சியே பண்றாங்க, முடியல. கடைசியில என்ன பண்றது, இத நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வரும் பொழுது, அந்த இன்ஜினை வந்து இயக்குன ஒரு 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 வயசான ஒரு மனுஷன் ஒருவர் வந்தாராம். வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி, அப்படியா பார்த்தாராம். டக்குன்னு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தாராம். தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டு அப்படி எடுத்தாரா, வந்துருச்சான். அந்த உலவு துண்டு டேமேஜ் ஆகாம, மிஷினுக்கும் டேமேஜ் ஆகாம, எதுக்கும் டேமேஜ் ஆகாம அப்படியே வந்துருச்சா. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா அது, அந்த ஆள் பட் நம்ம என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம மேப்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், டிசைனிங்லாம் போட்டு எப்படி இதை பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் இவன் பாட்டுக்கு என்ன பண்ணா டக்குன்னு பண்ணாம எடுத்துட்டு போயிட்டான். அப்படின்றப்ப பாருங்க, நான் சொல்றேன் ரொம்ப வருஷமா அந்த மிஷினை நான் தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இயக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பல தடவை சிக்கிட்டு நான் எடுத்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியல புதுசா வந்ததுனால அப்படின்னு அவன் சொன்னா பாருங்களேன். அதே போலதான் பாருங்க, அதே அந்த ஸ்க்ரூ டிரைவர், நான் சொல்ற புரியறதுக்காண்டி சொல்றேன், ஸ்க்ரூ டிரைவர் அந்த வெளிநாட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கையில இருந்துச்சுன்னா நடந்திருக்குமா, டேமேஜ் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த சின்ன ஸ்க்ரூ டிரைவர் அந்த 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 வேலை தெரிஞ்ச அந்த ஆபரேட் ஏற்கனவே பண்ண அவர் கைக்கு போனதுனால ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல நிகழ்த்த முடிஞ்சிச்சு. அதே போல நான் சொல்றேன், சின்ன விஷயம் இருக்கட்டும், அதை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க, கர்த்தர் அதை வச்சு ஒரு பெரிய காரியங்களை, பெரிய அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு சின்ன அளவு திறமை இருக்கலாம், எனக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சாதாரண வாய்ப்பு தான் பாஸ்டர், எனக்கு பெரிய வாய்ப்பு எல்லாம் கிடையாது. மத்தவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்படுது, எனக்கு சின்ன வாய்ப்பு தான். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒரு சின்ன வேலை தான், பெரிய வேலையெல்லாம் கிடையாது, பெரிய வேலை தான் கிடையாது, சாதாரண ஒரு சின்ன வேலை தான். எனக்கு இருக்கக்கூடிய படிப்பறிவு வந்து ரொம்ப கம்மி தான், என்னால எழுத படிக்க தான் தெரியும், அதுவும் நான் திணறி தான் வாசிக்கிறேன், திக்கி தான் வாசிக்கிறேன். அதை வச்சு என்னால என்ன பண்ண முடியும் பாருங்க. நான் சொல்றேன், அதை வச்சு பெரிய பெரிய காரியங்களை, அதெல்லாம் நீங்க நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, சின்னதுதான் தெரியும் சின்னது, அதுல மத்தவங்க பெருசா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க செய்ய முடியாதத சின்னதா வச்சிருக்கிற உங்களை வச்சு கர்த்தர் செஞ்சு முடிப்பார். பாருங்க, லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க இஸ்ரவேல் பட்டாளத்துல. ஆனா ஒரு சாதாரண ஒரு வாலிபன் அவன் போய் என்ன பண்றான், கோலியாத்தை தூக்கி அடிச்சுட்டு வந்துட்டான், தோக்கடிச்சுட்டு வந்துட்டான், கொண்டுட்டான். அவங்க ஆச்சரியப்படுறாங்க, என்னடா அது, எப்படி எப்படி இதுதான் கர்த்தருடைய கரத்துல பயன்படுத்தப்படுகின்ற கருவி. எத்தனை பேர் கர்த்தருடைய கரத்துல நான் பயன்படுத்தப்பட வேண்டும், நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் விரும்புகிறீர்கள்? சின்ன விஷயத்தை வச்சு கர்த்தர் என்ன பண்றாரு, பெரிய காரியங்களை செய்கின்றார். பாருங்க, அப்ப பெரிய அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். விசுவாசிக்கிறேன். பாருங்க, பெரிய விசுவாசம் வேணும். சரி, விசுவாசம் வேணும், அற்புதம் செய்ய, அற்புதம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய அந்த விசுவாசம் சோதிக்கப்படும். பாருங்க, ஒரு சில நேரத்துல எடுத்து வாசிங்களேன். யாக்கோபு 1 அதிகாரம், யாக்கோபு 1 அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு முன்பதாக உங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாரு, சோதிக்கிறார். விசுவாசத்தை சோதிக்கிறார். அது என்னதுன்னா விசுவாசத்தின் பரீட்சை. கவனிங்க, அநேகருக்கு பரிசு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? பரிசு பிடிக்கும். ஆனால் பரீட்சை பிடிக்காது. பரிசா கொடுங்க அப்படிப்பாங்க, பரீட்சையா ஐயோ விடுங்க ஓடுறேன் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, ஓடிடுவாங்க. பரிசு பிடிக்கும், ஆனா என்ன பிடிக்காது, பரீட்சை பிடிக்காது. பாருங்க, இந்த உலகத்திலே வைக்கப்படும் பரீட்சை நம்முடைய தகுதியை பார்க்க, நீங்க வந்து தகுதியான ஆளா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு பாக்குறதுக்கு உலகத்துல என்ன பண்றாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க. நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றது எப்ப தெரியும், படிச்ச பேப்பர் எக்ஸாம், நீங்க படிச்சதெல்லாம் நீங்க எழுதுற பேப்பர்ல தெரியும், பரீட்சையில தெரிஞ்சிடும். இவர் படிச்சிருக்கிறாரா, படிக்கலையா, படிக்கிற மாதிரி நடிச்சாரா, இவர் கவனிச்சாரா, கவனிக்கலையா, இல்ல கவனிக்கிற மாதிரி நடிச்சாரா, அப்படிதெல்லாம் தெரிஞ்சிடும். பாருங்க, உலகம் வைக்கிற பரீட்சை உங்களோட தகுதியை பார்க்க. ஆனால் தேவன் வைக்கிற பரீட்சை உங்களை தகுதிப்படுத்த என்ன பண்றாரு, பரீட்சை வைக்கிறார். பாருங்க, தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்த தேவன் வந்து விசுவாச பரீட்சையை நம்முடைய வாழ்க்கையில
அனுமதிக்கிறார். அந்த விசுவாச பரீட்சையை நம்ம சந்தோஷமாக என்ன வேண்டும். பரீட்சையை நாம் நிராகரித்தால் பரிசை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரீட்சையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, 3 விதமான சோதனைகளை குறித்து வேதம் சொல்கிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 14வது வசனத்துல, அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனே என்ன பண்றான்? சுய இச்சையினால சிக்கப்பட்டு என்ன பண்றான்? சோதிக்கப்பட்டு அவனா போய் பாவம் பண்ணி, அவனா போய் விழுந்துட்டு, அவனா பண்ணிட்டு பாதிப்புக்குள்ளாகி மாட்டுகிற ஒரு சோதனை அது. அடுத்து சோதனைக்காரனாகிய சாத்தானை என்ன பண்றான்? சோதனைய லைஃப்ல கொடுக்குறான். யோபு கொடுத்தது போல ஒரு சில சோதனைகளை கொடுக்குறான், கொடுத்து சோதிக்கிறான். அது ஒரு சோதனை. அடுத்து நான் அந்த சோதனை குறித்து பேசல, அந்த பரீட்சையை குறித்து நான் பேசல. கர்த்தரை சோதிக்கின்றார். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஆபிரகாம் என்னை விட தன்னுடைய மகனை அதிகமாக நேசிக்கிறானா இல்லையா அப்படின்றத கர்த்தர் சோதிச்சு பார்த்தார். அவனுடைய என்னை விட அவன் எதை முக்கியப்படுத்துறான், மகனை முக்கியப்படுத்துறானா அப்படின்றத பணத்தெல்லாம் பெருசா என்னவே இல்லை. ஏன்னா பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த சோதோமின் ராஜா வந்து கொடுக்கும் பொழுது, வேண்டாம் வேண்டாம், நீ என்ன ஐஸ்வர்யான் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்ற பேர் உனக்கு வரக்கூடாது, தேவனுக்கு தான் வரணும், என் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நான் கரங்களை நான் ஏறெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க நோக்கி பார்த்தான். தெரியும், அதுல அவன் ஜெயிச்சுட்டான். இப்ப மகனை ரொம்ப நேசிக்கிறான். இப்ப பாக்குறாரு, என்னை விட அவன் அதிகம் நேசிக்கிறானா இல்லையா, மகனை நேசிக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு சோதிக்கிறதுக்காண்டி ஒரு விசுவாச பரீட்சை அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்றாரு? கர்த்தர் அனுமதித்தார். பாருங்க, ஒரு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில விசுவாச பரீட்சைகள் ஏற்படுகிறது. அப்ப நம்மளுக்கு அற்புதம் நடக்காது போல, நம்ம 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 வந்து கேட்டதை விட ஒரு காரியமும் நடக்கிற மாதிரி தெரியல, கேட்ட காரியம் நடக்கிற மாதிரி தெரியல, கெட்ட காரியம் தான் அதிகமா, கேட்ட காரியம் நடக்கிற மாதிரி தெரியல, கெட்ட காரியமா அதிகமா நடக்குது. அப்படி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கேட்கறத நிறுத்திடுவோம், விசுவாசத்துல நிக்கிறத விட்டுருவோம், கடைசியில் இழந்தே போயிடும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்க அப்படியே இப்படி இருக்கிறோம், அப்படி செபிக்கிறோம், அப்படி பண்றோம், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதே. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா கொஞ்சம் அப்படியே விசுவாசத்தை விட்டு விலகி போயிருப்பீங்க. நான் சொல்லியிருக்கேன், ஒரு பாப்பா என்ன பண்ணுமா, ஒரு வீட்டுல வந்து ஒரு பாட்டி இருக்காங்களாம். அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாட்டி அம்மா வீட்டுக்கு போய் கதவை தட்டுனா பிள்ளைங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கை நிறைய சாக்லேட் கொடுப்பாங்களாம். ஒரு பிள்ளை மட்டும் ஊர்ல இருந்து புதுசா வந்திருக்குது. அந்த பிள்ளை குட்டி பாப்பா என்ன பண்ணிருக்குது, தட்டிட்டு சாக்லேட் வாங்கிட்டு போறாங்க, நம்மளும் தட்டினா சாக்லேட் கொடுப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டங்கு தட்டி இருக்கு. உடனே பயம் வந்துருச்சு. பாட்டியம்மா வந்து சாக்லேட் கொடுக்காம நம்மள முடிய பிடிச்சி ஆஞ்சிட்டாங்கன்னா, உள்ள வச்சு அடிச்சுட்டாங்கன்னா ஓடிருச்சா. நம்ம பாட்டியம்மா சாக்லேட்டோட வந்து கதவை திறந்து பார்த்துக்கிறாங்க. அந்த பிள்ளைய காணோம். மறுபடியும் என்ன பண்ணிருக்கு, இருந்தாலும் ஐயோ சாக்லேட் மேல ஆசையா இருக்கே அது சொல்லிட்டு மறுபடியும் தட்டி இருக்குது. பயம் வந்துருச்சு, ஓடிடுச்சு. இந்த அம்மா வந்து திறந்து பாக்குறாங்க, கிடைச்ச வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் சாக்லேட் வாங்கிருச்சான், இந்த பிள்ளை மட்டும் என்ன பண்ணலையா, வாங்கவே இல்லை. ஏன்னா பொறுமை இல்ல, தட்டிட்டு நிக்கணும். என்ன ஆனாலும் பரவாண்டாம், பறக்கட்டும், பார்க்கட்டும், என்ன ஆனாலும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் தட்டுங்கள் திறக்கப்படும் வசனம் சொல்லுது. தட்டிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா கதவு திறக்கும். எது வரைக்கும் திறக்க, தட்டுற வரைக்கும் திறங்க, எது வரைக்கும் நிக்க, எது வரைக்கும் காத்திருக்க, எது வரைக்கும் விசுவாசத்தோட இருக்க, உங்களுக்கானதை நீங்கள் பெரு வரைக்கும் நில்லுங்க, விசுவாசத்தோட இருங்க, கண்டிப்பா கர்த்தர் பெற செய்வார். பாருங்க, ஒரு சில பரீட்சைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடக்க வேண்டும். கவனிங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், என்ன சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டே கொண்டு போகின்றார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இது ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலை. இந்த நிலையை அவன் அடைவதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை அவன் கடந்தான். என்ன அப்படின்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கு. அதுதான் பரீட்சையின் அனுபவம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். அந்த உணர்வு, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு அனுபவத்துக்குள்ள நம்ம போன பிறகு, ஐயோ கர்த்தர் நம்ம கூட இல்ல போல, நம்மளை கைவிட்டுட்டாரு போல, நம்ம கேட்டதை விட கெட்டதா நடக்குது, நம்ம கேட்டது கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மறுபடியும் கொஞ்சம் பின்மாற்றத்துக்கு நேரா போயிருவோம். ஆனா அந்த நிலையிலையும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்ன மறுபடியும் என்ன உயர்ந்த ஸ்தலத்தை கொண்டு போவார் அப்படின்ற விசுவாசத்தோடு இருக்கிறவங்க பெற்றுக்கொள்வாங்க. விசுவாசத்தை விட்டவங்க என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. பாருங்க, ஒரு 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 கருப்பா ஏதோ ஒரு கல்லு போல ஒரு 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 கல்லை என்ன பண்ணிட்டு இருக்கிறார், ஒருத்தர் அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கிறார், செதுக்கிட்டு இருக்கிறார்.
ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காரு, என்னடா இந்த ஆளு போட்டு ஏதோ கருங்கல்ல போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அடிச்சுக்கிட்டு இருக்காரு, உடச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம தேய்ச்சிக்கிட்டு இருக்கு, இதுக்கே இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, தூக்கி குப்பத்துல தூக்கி போட வேண்டியதானே, இப்படி போட்டு பண்ணிருக்கு, இதுக்கு போய் இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதுக்கு அப்படியே அப்படியே ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தாங்களாம். அதுக்கு சொன்னாரா, தம்பி நீ மேல இருக்கிற கருங்களை தான் பார்த்துட்டு இருக்கிற, இது உள்ள என்ன தெரியுமா இருக்குது, வைரம் இருக்குது, அந்த வைரத்தை உடச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு உள்ள என்ன எடுக்கலாம், நானு வைரத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போலதான் பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில விசுவாச பரீட்சைகள் உங்கள் மீது கர்த்தர் கொடுக்கும் பொழுது அது ஒரு சில வழிகளை, ஒரு சில பாதிப்புகளை, ஒரு சில வேதனைகளை ஏற்படுத்தும். கடைசியில பெறப்போகிற ஆசீர்வாதம் அந்த வைரத்தை போல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நிச்சயமாக வேறு எத்தனை விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அவிதமாக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். விசுவாச பரீட்சை ஆபிரகாமுக்கு இருந்துச்சு 25 வருஷம், இஸ்ரவேல் மக்களுக்கு 40 வருஷம். லாசரு மரிச்சு போய் 4 நாள் ஆயிருச்சு. குடும்பத்துக்கு விசுவாச பரீட்சை 4 நாளைக்கு அப்படி இருந்துச்சு. அந்த கானானிய ஸ்திரீ அவ கேட்டுக்கிட்டே இருக்கிறா, என்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, வியாதியில இருக்கிறான்னு இயேசுவை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இயேசுகிட்ட இருந்து வந்த ரிப்ளை என்ன தெரியுமா, மௌனம். கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்கிறார். பாருங்க, அவ தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அப்புறம் பேசுறாரு. அப்புறமேட்டு பார்த்தா அற்புதத்தை பெற்று கொண்டு விட்டாள். ஏன், அந்த விசுவாச பரீட்சையில அவ ஜெயிச்சுட்டா. கடைசியில சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. அப்ப அது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு விசுவாச பரீட்சை நடந்துச்சு. அவ கேட்டுக்கிட்டே இருக்கிறா, கண்டுக்கிறாம போறாரு. அடுத்து சீசர்கள் என்ன பண்றாங்க, துரத்துறாங்க, போ அவளை அனுப்பிவிடும் அப்படிலாம் சொல்றாங்க. அடுத்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையும் வருது. அவன் எதிர்பார்த்த வார்த்தை வரல, ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வரும்னு பார்த்தா வரல. எதிர்பார்த்த வார்த்தை வரல, எதிர்பாராத ஒரு வார்த்தை வருது. இருந்தாலும் அந்த வார்த்தையை வச்சு அதுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் எடுத்துட்டா. சரி, மேஜையில இருக்கிற ரொட்டி துண்டுகளை எஜமான் சாப்பிடட்டும், ஆனா கீழே உழுகுது இல்ல துணிக்கைகள், இந்த பிரெட் பீஸ், அதை நாய்க்குட்டிகளாகி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். அதுலயும் என்ன பண்றா, உடல பாக்குறாரு, கர்த்தர் பாக்குறாச்சா, இவ வாங்காம போக மாட்டா போல. எத்தனை பேர் அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறீங்க? யாக்கோபை போல, அந்த கானானிய ஸ்திரியை போல விடாப்பிடியான விசுவாசம். வாங்காம நான் விட மாட்டேன், சொல்லுங்க, வாங்காம நான் விட மாட்டேன். ஆண்டவர்ட்ட நான் வாங்காம விட மாட்டேன், வாங்காம நிச்சயமா வாங்கிடுவேன், நிச்சயமா நான் பெற்றுக்கொள்ளுவேன். என்ன பெரிய பரீட்சை நான் ஜெயிப்பேன். ஆமா, நாங்க பார்க்காத பரீட்சையா? பார்த்து எழுதுங்க, பார்த்து காப்பி அடிங்க. யாரை பார்த்து? ஆபிரகாமை பார்த்து காப்பி அடிங்க, யாக்கோபை பார்த்து காப்பி அடிங்க. முற்பிதாக்கள் ஆகிய நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணுங்க, அவங்களுடைய விசுவாசத்தை காப்பி அடிச்சு நீங்க அதே போலவே என்ன பண்ணுங்க, செயல். அண்ணால பார்த்து காப்பி அடிங்க, தாவீதை பார்த்து காப்பி அடிங்க, பரீட்சையில காப்பி அடிங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா விசுவாச பரீட்சையில ஜெயிக்க வைப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை காப்பி அடிங்க, அவர் தான் உங்களுக்கு மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறார். கவனிங்க, அடுத்து அற்புதங்களை பெற்றவர்களுடைய குணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த பரிதிமேயு என்கிற அந்த குருடனுடைய சாட்சிலாம் எப்படின்னா, அவன் கதறுகிறான், அவனுக்கு சப்போர்ட்டா யாருமே இல்லை, ஆதரவா யாருமே இல்லை. அவன் குருடன், கண் தெரியாதவன். இயேசு வந்த உடனே இயேசுவே தாவீதின் குமாரன் இறங்கும்னு கத்துறான். அப்ப இவரு யாராச்சும் ஓடி போய், இயேசுவே ஒருத்தன் கண்ணு தெரியாம இருக்கிறான், பாவம், அவனுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இவன் சரியாகட்டும், பாவம். சப்போர்ட் பண்ணி நிக்கிறதுக்கு யாருமே இல்லை, கத்திக்கிட்டே இருக்கிறான். என்ன கூட இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏய் சவுண்ட கொடுக்காத, கத்தாத, அமைதியா சொல்லிட்டு அதட்டி அவனை அமைதிப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர அவன் வேதனையில கத்துறான் அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்கு இல்ல. நம்ம மத்தியிலையும் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க என்னதான் கதறினாலும் கத்துனாலும் அவங்களால உதவி செய்ய முடியும், ஆனா அவங்க என்ன பண்ண உதவி செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க பாத்தீங்களா, உதவி செய்யாட்டினா கூட உபத்திரம் பண்ணாம இருடா அப்படின்னுவாங்கல்ல. இவங்க உதவி செய்ய மாட்டாங்க, உபத்திரம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா உபத்திரம் பண்றதுக்காகவே இருக்கிறான் நம்ம கூட ஒரு சில ஆட்கள் பாருங்க. ஆனாலும் அவன் விட்டாப்பிடியா கேட்டு கடைசியில இயேசுவே நிக்க வச்சுட்டான். நின்று திரும்பி பார்த்த, வாடா அப்படின்றாரு, நீ வா, உனக்கு என்ன செய்யணும், பார்வையடையணும், உடனே பார்வை பெற்றுக்கொள், உடனே அற்புதம். பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த விடாப்பிடியான கூப்பிடுதல், தொடர்ச்சியாக கர்த்தரனுக்கு முறையிடுதல் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த பெருமாடுள்ள ஸ்திரீ பாருங்க, அவ்வளவு கூட்டம் இருக்குது, ஜனக்கூட்டம் இருக்குதுங்க. அவ தனி மனுஷியா நிக்கிறா. அவர் வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்மா, எப்படிமா நீ உள்ள போய் வஸ்திரத்தை தொட முடியும்? அவ்வளவு தாண்டி எப்படி நீ போக முடியும்? அவர் சுத்தி அவ்வளவு நெருங்குற. கண்டிப்பா தொடுவேன், கண்டிப்பா போக்கஸ் பண்றா. அத்தனை வஸ்திரம் இருந்திருக்கும், அவளோட ஒரே வஸ்திரம் இயேசுவோட வஸ்திரம் எங்க தேடி போய் தொட்டு பெற்றுக்கொண்டா. இந்த மாதிரி
உங்களுக்கான விடுதலையை, உங்களுக்கான சுகத்தை, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை போக்கஸ் பண்ணுங்க. எப்படி கர்த்தரிடத்துல நான் வாங்கணும், எப்படி கர்த்தரிடத்துல நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், விடாப்பிடியாக இருக்க வேண்டும். அந்த 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 ஸ்திரீ அதே போலதான், மகளுக்காக இந்த கிரேக்க ஸ்திரீ, அவளுக்கு அதே போலதான். அவளும் விடாப்பிடியா என்ன பண்ணா, பெற்றுக்கொண்டாள். விடாப்பிடியாக போராடி பெற்றுக்கொண்டாள். நாகமான் அவன் கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படியல, ஆனா சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஏன்னா அவர் என்ன பெரிய விஷயத்தையா சொன்னாரு, சின்ன விஷயம் தானே கீழ்ப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவன் போய் அந்த யோர்தான்ல 7 முறை முங்கி என்ன பண்றான், எழுந்து சிறுபிள்ளையின் மாம்சத்தின் போல ஆனது. அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவனுடைய தோலெல்லாம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல ஆனது அப்படின்றத நம்ம பாக்குறோம். பாருங்க என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த அற்புதத்தை பெற்றவர்கள்லாம் எப்படி தாழ்மையா இருந்தாங்க, அந்த அற்புதத்தை பெற்றவர்கள்லாம் எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க, அந்த அற்புதத்தை பெற்றவர்கள்லாம் எப்படி தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தாங்க, அந்த அற்புதத்தை பெற்றவர்கள் எப்படி விடாப்பிடியான விசுவாசத்தோடு இருந்தார்கள், பலவந்தம் பண்ணினார்கள். அந்த சுபாவங்கள், அந்த தன்மைகள் உங்களுக்குள்ள வரட்டும். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நிச்சயமா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதத்தை செய்வதற்கு ஒரு சில மதிப்பீட்டுகளை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அது என்னன்னு நான் சொன்னேன். அதையெல்லாம் கர்த்தருக்காக நீங்க செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.